1945ல செகண்ட் வேர்ல்ட் வார் முடிவுக்கு வருது. அப்படி முடிவுக்கு வந்தோனே இன்னொரு உலகப் போர் வந்து உருவாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் யுனைட்டட் நேஷன்ஸ். அப்போ இந்த யுனைட்டட் நேஷன்ஸ்ல 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 உறுப்பு நாடுகள் இணைக்கப்படுது. இந்த 5 நாடுகள் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு பிரிட்டன், அடுத்தது பிரான்ஸ், அடுத்தது சைனா. சோ அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 5 நாடுகள் தான் இந்த செகண்ட் வேர்ல்ட் வார ஜெயிச்ச நாடுகளா கருதப்பட்டுச்சு. சோ அந்த காலத்துல அவங்க தான் சூப்பர் பவரா இருந்தாங்க. அதனால அவங்கள வந்து பெர்மனன்ட் மெம்பரா வச்சு இனிமே உலகத்துல வேற எந்த வேர்ல்ட் வாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்புல யுனைட்டட் நேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா உலகப்போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வந்து கடந்து விட்டது. ஆனா தற்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய நாடுகள் மேற்கத்திய நாடுகளுக்கு சமமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது. குறிப்பா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகி உள்ளது. தொடர்ந்து ஜனத்தொகை அடிப்படையில பார்த்தா உலகத்திலேயே நம்பர் 1 நாடாகவும் இருக்கு. எக்கச்சக்க மேன் பவர், எக்கச்சக்க பினான்சியல் பவர் கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இதே அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜப்பானும் ஒரு எக்கனாமிக் பவரா இருக்கு. ஜெர்மனியும் ஒரு எக்கனாமிக் பவரா இருக்கு. பிரேசிலும் ஒரு எக்கனாமிக் பவரா இருக்கு. இதனால இந்த வேர்ல்ட் ஆர்டர் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் உருவான இந்த வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்றது மாறி இருக்கு. அப்ப இந்த வேர்ல்ட் ஆர்டர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு ஏத்த வகையில இந்த யுனைட்டட் நேஷன்ஸ்லயும் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய கோரிக்கை. அந்த வகையில இந்தியாவிற்கு இந்த பெர்மனன்ட் மெம்பர், அதாவது செக்யூரிட்டி கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர் அந்தஸ்து வழங்கணும் அப்படின்றத இந்தியா வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டுல யுனைட்டட் நேஷன்ஸோட ஜெனரல் செக்ரட்டரி அன்டோனியோ குட்ரஸ் முன்னாடியே இந்த விஷயத்த திரும்பவும் பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்காரு.